என்னை பொறுத்தவரைக்கும் அது சரியானது தான். தண்ணி நான் யார்ட்ட வேணா கேட்பேன். லைக் அது என்னோட ஒரு இது. தண்ணி தான் கேட்டேன். இப்ப அவங்க வந்து கிட்ட நான் வந்து எதுவும் தப்பான இதெல்லாம் பேசல. தண்ணிலாம் ஏன் ஒர்க் போறீங்கன்னு தான் நான் கேட்டேன். ஒர்க்கு போறியா? வந்து அந்த வார்த்தைலாம் நான் யூஸ் பண்ணல. வந்து என்னடா இப்படி மரியாதைலாம் பேசுறானுங்க இவனுங்க அப்படின்னு நான் அவங்கள வந்து ஒரு இதுவா சொல்லிட முடியாது. திருநெல்வேலி சைடு போனா அவங்க ஒரு மாரி பேசுவாங்க. இது மாரி இது என்னோட ஒரு ஸ்லாங் தான் ஓகேங்களா? ஐ நெவர் டிஸ்ரெஸ்பெக்ட் எனிஒன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் ஆட்டோக்காரன் அது ஒரு இதுவா போயிட்டு இருந்தது. அது ஆக்சுவலா வந்து எப்போ நடக்கிறது தான். நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல தேவையில்ல. எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாமே ரோட்ல வந்து போயிட்டு தான் வந்துட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு இங்க இருக்கவங்க என்ன பண்றாங்க? இங்க என்ன நடக்குது நம்ம ரோட்ல உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து எப்படி ஓரம் கட்டுவாங்க? நெறைய ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க. எவ்வளோ பொண்ணுங்க கூட நான் பேசியிருக்கேன். இதுவரைக்கும் யாருமே அந்த மாரி வார்த்தை சொன்னதில்ல. நீ பேசுறது டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்குன்ட்டு. நீ பேசுறது வந்து வேற மாரி லைக் வேற ஒரு இதில இருக்குன்ற மாரி சொல்லியிருக்கேன் தவிர, இந்த மாரி அந்த ரெஸ்பெக்ட் இது யாருமே சொன்னதில்ல. அந்த இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு தண்ணி அந்த பொண்ணு என்ன நினைப்பாங்க நாளைக்கு என்ன? எங்கேயா பார்த்தா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நினைப்பாங்க. அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணி கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஆனா வந்து ஆனாலுமே அந்த ஃபர்ஸ்ட் இருந்த பொண்ணுக்கு ஐ நெவர் ஃபெல்ட் அந்த மாரி நான் ஒண்ணுமே மீன் பண்ணல. பட் இந்த மாரி நீங்கலாம் பண்றது அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தா, ஐ அம் சாரிம்மா. லைக் அவங்க வீடியோ பார்ப்பாங்களான்னு தெரியல. பட் அவங்கள நான் வந்து